அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே எப்படியோ ஃபர்ஸ்ட் வேவ எல்லாரும் நல்லபடியா தாண்டிட்டாங்க. செகண்ட் வேவ் ஆரம்பிக்க இன்னும் 3 மணி நேரம் இருக்குன்னு வர அப்போ அங்க இருக்க சில பேரும் ஃபர்ஸ்ட் வேவ் இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறப்போ டான் கன் கில்டுடைய லீடர் சாங் அதான் அந்த கேர்ஸால முடிய இழந்திருப்பானே அவன் வந்துட்டு இதனால நமக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் ஐட்டம்ஸும் கிடைக்கும்னு யோசிச்சு பாரு. இன்கேஸ் இந்த இடம் ரொம்பவே மோசமா மாறிடுச்சுன்னா அப்போ இங்க இருந்து ஓடிடலாம். உடனே சிஸ்டம்லயும் நடந்த ஒரு பேஸுடைய ஹைலைட்டையும் போட்டு காட்ட மாஸ்டர் இங்க ஒரு கில்ட சேர்ந்தவங்க சூப்பர் மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட சாங்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குறுகலான வழியில தான் யாரா இருந்தாலும் வந்தாகணும். சோ அந்த இடத்த டிஃபென்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல லீடர் இந்த வீடியோவை பாருங்களேன். ஏதோ ஒரு டீம் ஸ்டேடியத்தை அவங்களுடைய பேஸா சூஸ் பண்ணிருக்காங்க வெறும் 5 பேரை வச்சுக்கிட்டு. இதை கேட்ட சாங்கும் என்னது வெறும் 5 பேரா அதை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஹைலைட்டை பார்க்க என்ன இந்த பிளான்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் ஆர்டினரி பர்சன் மாதிரி தெரியல. அங்க பாருங்களேன் தாமின் இயான்வா அது மட்டும் இல்லாம அந்த எஸ் ரேங்க் பிளேயர் யாங் ஜினிக். ஒரு நிமிஷம் அது லேடி தெரசா தானே அவங்க எப்படி இந்த குரூப்ல. சரி என்ன வேணா இருக்கட்டும் இந்த வீடியோக்கு எல்லாருமே ஓட்ட போடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோடைய டீம் மெம்பர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் வேவ கிளியர் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ரிவார்டா 1800 சோலார் எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இத பத்தி மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிறதுனால ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறோம் நம்ம ஜோம்பிஸ கொன்னதுனால அதுக்கு கிடைச்ச ரிவார்ட் தான் இந்த சோலார் எனர்ஜி. இதன் மூலியமா நம்ம கிட்ட இருக்க அந்த டவர் பிளானட்டை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலார் எனர்ஜியை வச்சு 4 விதமான பிளானட்டை வாங்குறான். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா புல்லட் பிளான்ட், ஃப்ரீசிங் பிளான்ட், போல்டர் பிளான்ட், கடைசியா பெர்செக் பிளான்ட். உடனே தெரசாவும் அப்ப இந்த புல்லட் பிளான்ட்டை ஈஸ்ட் அண்ட் சவுத்ல இருக்க அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சிடலாம்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஃப்ரீசிங் பிளான்ட்டை சென்டர்லயும் அந்த போல்டர் பிளான்ட்டை வெஸ்டுடைய என்ட்ரன்ஸ்லயும் வச்சிடலாம். உடனே இயன்வாவும் அப்ப கடைசியா இருக்க அந்த பெர்செக் பிளான்ட்டை கிரவுண்ட்ல விதைச்சாலே போதும் தானேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அதான் இல்ல நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா வித்தின் டைம் பீரியடுக்குள்ள இது வளராது. அதனால கொஞ்சம் பொறு நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் ஃபர்டிலைசரை இன்புட்டா கொடுத்தோம்னா இது ரொம்ப வேகமா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இருந்து மாட்டு சாணம், மரத்துல இருந்து விழக்கூடிய அந்த கடைசி இலை, அப்புறம் சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு புழு இது எல்லாத்தையும் வாங்குறான். இதை பார்த்ததுக்கே அந்த பிளானட்டுக்கு வாய் ஊறுது. ஒரு வழியா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் இதை நிறைய சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வளர ஆரம்பின்னு சொல்ல உடனே தாமினும் இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் இன்சேனா இல்ல. பதிலுக்கு இயான்வாவும் இந்த மாதிரி கேம்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்தா இப்படிதான் பைத்தியம் ஆயிடுவாங்க போல. அப்படியே ஹீரோ வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்றதன் மூலியமா இதுங்க ரொம்ப வேகமா வளரும். இங்க இருக்க பிளானட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கும் அடுத்த வேவ் வர வரைக்கும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப தெரசா வந்துட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க சில விஷயத்த நான் கிளீன் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே புடிநடையா நடந்து போக அங்க சில பேர் சப்ளைஸ கேதர் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு இவங்க எல்லாருமே லாங் டேர்ம் பேட்டிலுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு இடியட்ஸ் தான். இந்த இடத்துல இவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு போக இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. தோராயமா ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமை நான் விளையாடும் போது இங்க இருந்த அந்த ஸ்பைடர் வெப், அப்புறம் அந்த வியூ, அது மட்டும் இல்லாம நான் எதிர்பார்த்து வந்த இந்த ஒரு ஐட்டம் எல்லாமே எக்ஸாக்டா இருக்கு. சரி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாத்திரலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்குள்ள கையை விட அது ஒரு டெலபோர்ட் மாதிரி ரியாக்ட் ஆகுது. இதே நேரத்துல அந்த சூப்பர் மார்க்கெட்லயும் ஒரு கண்ணாடி இருக்கு. லைக் என்ட்ரின்னு ஒன்னு இருந்தா எக்ஸிட்னு ஒன்னு இருக்கும்ல, அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான் கண்ணாடியை பயன்படுத்தி. இதே நேரத்துல அந்த ஹியூங் வந்துட்டு கோவத்துல அங்க இருக்க வாளை உடைச்சிட்டு நான் அந்த கேங் ஜூனியக்க கண்டிப்பா கொல்லுவேன், அவனை உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்ல பதிலுக்கு அங்க இருந்த பொண்ணும் நான் எப்பயுமே பிரதர் ஹியூங்குடைய சஜஷனுக்கு டிஸ்அக்ரி தான் பண்ணுவேன், ஆனா இந்த தடவை அவர் சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது. நம்ம ஃபோர்ஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறவன நம்ம கூட சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலுக்கு ஹாங்கும் சோஹா நீ எப்பவுமே என் பக்கம் பேச மாட்டேன்னு சொல்ல உடனே அந்த ஹாங் போவும் இது வரைக்கும் நாம சீக்கிரட்டா தானே அவுட் சைடர் கூட கான்டாக்ட் வச்சிருக்கோம், அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த கேங் ஜூனியர் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. நம்ம ஹியூங் சொன்ன மாதிரியே இவனை சீக்கிரம் எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஓடி வந்த ஒருத்தனும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வர ஹீரோ வச்சிருந்த அந்த பெர்செக்கர் பிளான்டோடைய சீடை இந்த இடத்துல விதைச்சிருக்கான். அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் உங்களுக்காக இந்த இடத்துல ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன், ஆனா என்ன அவனுக்கு ரொம்ப பசிக்குது போல, அதனால உங்க ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்த அந்த ஃபுட்டை மட்டும் காலி பண்ணிட்டான். கேங் ஜூனியர் நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, என்ன மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உடனடியே இது எல்லாத்தையுமே
நிறுத்துன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு நான் எதுக்கு அப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? நம்ம ஹீரோவும் கேஷுவலா ஒருவேளை நீங்க அந்த குயினை பத்தி பேசுறீங்களோ? இதை கேட்டு அந்த முறிமை சேர்ந்தவங்களும் இவனுக்கு எப்படி குயினை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு ஷாக் ஆக மீதி இருக்கவங்களுக்கு அந்த குயினை பத்தியே தெரியல. உடனே நம்ம ஹீரோவும் கிளியரா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். 200 பேர் டிஃபெண்ட் பண்ற ஒரு பேஸ தேர்ட் வேவ் வரத்துக்குள்ள டிஃபீட் ஆயிடுச்சுன்னா இந்த 4th ஃப்ளோருடைய ரூலரான த மதர் ஆஃப் டெட் அதாவது குயின்னு சொல்லக்கூடிய பாஸ் மான்ஸ்டர் வெளியில வரும். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி அந்த 200 பேரை ஃபீல் பண்றதுன்னு. ஆனா கடவுளா பார்த்து என் பக்கத்திலேயே ஒரு பேஸ செட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை நான் பயன்படுத்தாம விடலாமா? அப்படிங்கிறப்போ உடனே அங்க இருந்த பொண்ணும் நம்ம எல்லாருடைய ஃபோர்ஸ ஜாயின் பண்ணாலுமே குயினை டிஃபீட் பண்றதுங்கிறது இம்பாசிபிள். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதை சமன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பதிலுக்கு ஹீரோவும் 100 வேவ்ஸ எதிர்த்து போராடணுங்கிறது ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எனக்கு அவ்வளவு பொறுமெல்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட உடனே இது எல்லாத்தையும் பார்த்த ஹியூன் வந்துட்டு இங்க இவ்வளவு பிரச்சனைய பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலான்னு பாக்குறியா? மரியாதையா திரும்பி வந்து எங்க கூட சண்டை போடு அப்படின்னு சொல்றப்போ அப்போ ஹீரோ அந்த இடத்துல விட்டு போன பெர்சக்கர் மூலியமா அந்த சூப்பர் மார்க்கெட்டும் டெஸ்ட்ராய் ஆயிட அந்த பேஸ் அழியறத நம்ம குரூப்பும் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம பிரதருக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமான்னு கேட்க உடனே யூசாங் வந்துட்டு எனக்கு ஏதோ தப்பா தோணுதுன்னு சொல்ல உடனே சிஸ்டம்லயும் த யூனிக் ஈவென்ட் ட்ரிகர்ட்னு வருது. இதன் மூலியமா நிறைய ஜோம்பிஸோட அதுங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த குயினை வெளியே வர யூ வீக் ஹியூமன்ஸ் உங்க எல்லாரையும் பனிஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே எல்லாருடைய சிஸ்டம்லயும் இந்த இடத்துடைய ரூலரான குயின் வந்துட்டு அதோடைய மூவ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வர இத பார்த்த எல்லாருமே என்ன நடக்குதுங்க? இந்த 4th ஃப்ளோரை கிளைம் பண்றதுக்கு 100 ஜோம்பி வேவ்ஸ கிளியர் பண்ணாலே போதும். இந்த இடத்துல எப்படி ஒரு பாஸ் மான்ஸ்டர் அப்படின்னு யோசிக்க யூசாங் வந்துட்டு யாங் ஜென்யோக் நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினைக்க இதே நேரத்துல ஹீரோவும் இது பார்க்க நல்ல ஸ்பாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர்ல அவனுக்கு ரிவார்டா கிடைச்ச அந்த எக்லிப்ஸ் ஸ்டோனை இங்க யூட்டிலைஸ் பண்றான். இந்த எக்லிப்ஸ் ஸ்டோனுடைய யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சன்னை மறைச்சு டார்க்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம தெரசா மாதிரியான ஆளுங்க கிட்ட இருக்க அந்த ஹோலி பவருடைய எபிலிட்டிய 50% கம்மி பண்ணிடும். இதுவே டார்க் பவரை கிளியரா சொல்லணும்னா இந்த நெக்ரோமான்ஸ் அப்புறம் இந்த ஜோம்பி மாதிரியான பவரை 100% இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஆனா ஹீரோ இந்த எக்லிப்ஸ் ஸ்டோனை உடைக்கிறதன் மூலமா இதே அந்த இடத்துல பயன்படுத்துறான். இதன் மூலியமா அந்த இடம் இருள்ல முழுக அங்கிருந்த ஜாம்பிஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுதுங்க. இதே நேரத்துல தெரசாவோட பவர் 50% குறைய அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. இத பார்த்து தாமினும் என்ன ஆச்சுன்னு கேட்க பதிலுக்கு தெரசாவும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னுடைய டிவைன் பவர் பாதியா குறைஞ்சிருச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இதே நேரத்துல அந்த பாஸ் மான்ஸ்டருக்கும் அதோடைய பவர் 100% ஆகிட ஹீரோட சிஸ்டம்லயும் இந்த ஃப்ளோருடைய மாஸ்டர் நீங்க இருக்க பொசிஷனை பார்த்து முறைக்குதுன்னு வர ஹீரோவுடைய பேஸான அந்த ஸ்டேடியத்தை நோக்கி அவளுடைய மொத்த படையும் அனுப்ப இத பார்த்த ஹீரோவும் நல்லது இது எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்றேன்னு சொல்ல இதே நேரத்துல அந்த சாங்கும் இது ரொம்ப கிரேசியா இருக்கு, 4th ஃப்ளோர்ல பாஸ் மான்ஸ்டர் இருக்குன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம ஓடி போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்ல கூட இருக்கிறவனும் அடுத்த 20 நாளைக்கு இந்த ஃப்ளோரே லாக்ல தான் இருக்கும், அப்புறம் எப்படி நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும்? பதிலுக்கு அவனும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஓடுவோம், அதுக்கப்புறமா சர்வைவ் எப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிட இதே நேரத்துல ஹீரோவுடைய வீடியோவும் அப்லோட் ஆகுது. இத பாக்குற டவருக்கு வெளியில இருக்க ஆர்டினரி பீப்புள்ஸும் இவ்வளவு பெரிய லார்ஜ் கில்டா இருந்துமே ஜோம்பியோட ஃபர்ஸ்ட் வேவ் கூட இவங்களால சமாளிக்க முடியல, எனக்கு தெரிஞ்சு அதுல 200 பேருக்கு மேல இருந்தாங்க. இதே நேரத்துல இன்னொரு வீடியோவும் அப்லோட் ஆக பாஸ் மான்ஸ்டருடைய அட்டென்ஷனை கொரியாவுடைய எஸ்ட்ராங் பிளேயரான யாங் ஜென்யோக் அவர் பக்கமா திசை திருப்பி இருக்காரு. இத பார்த்த ஆடியன்ஸும் வெறும் 5 பேரை கொண்ட அந்த டீம் பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்போ இன்னொருத்தனும் இந்த அண்ணன் எங்க தான் போயிட்டாரு, நம்ம ஹீரோவும் அண்ணனும் ஒரே பர்சன் தெரியாம இவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டா கண்டிப்பா அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இந்த வீடியோ பாக்குற நம்ம ஹீரோடைய டீமும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லயா இவர் வீடியோவை ஷூட் பண்ணணும்னு அவங்களுக்குள்ள பேசிக்க உடனே தாமின் வந்துட்டு எதுக்காக அந்த மான்ஸ்டர் நம்மள நோக்கி வர மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க உடனே தெரசாவும் இன்னும் செகண்ட் வேவ் ஸ்டார்டே ஆகல, அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ணது நீங்க இல்லல்ல அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு நான் இல்லன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே யூசாங் வந்துட்டு நீ அந்த சூப்பர் மார்க்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ணியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த குயினை ஃபேஸ் பண்ண ஏதாச்சும் வழியை வச்சிருக்கேன்னு கேட்க பதிலுக்கு இவனும் நம்ம வின் பண்றதுக்கே ஒரு வழி இருக்கு, எதிர்பார்த்தேன் நீ பிளான் எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டியே, சரி சொல்லு அதையும் கேக்குறோம். உடனே ஹீரோவும் யூசான கை காட்டி இந்த பிளான்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரோல நீ தான் பிளே பண்ண போற அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல இவங்க இருக்க அந்த ஸ்டேடியம் நோக்கி ஜோம்பியும் பாஸ் மான்ஸ்டரும் வர வீக் ஹியூமன்ஸ் எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா, அந்த ஒரு ஹியூமனை தவிர்த்து மீதி எல்லாரையும் பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோட டீமை நோக்கி அந்த ஜோம்பிஸ் படையெடுத்து போகுதுங்க. இத பார்த்து தெரசா
ஆகும். அதுங்க எல்லாம் வருதுங்க. எல்லாரும் இந்த இடத்துல இருந்து பின்னோக்கி போங்க அப்படின்னு சொல்ல ராமினும் அங்க வர ஜோம்பிஸ் அட்டாக் பண்ணிட்டு இதுங்க எல்லாம் யூனிக்கான ஜோம்பிஸா இருக்குங்க. இதே நேரத்துல வர அந்த ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே அந்த பிளான்ட் அட்டாக் பண்ண இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்த ஒரு பெரிய ஜோம்பி அங்க இருக்க ஒரு பிளானட்டை அடிச்சு தூக்கி போட்டுட இதெல்லாம் பார்த்த அந்த பாஸ் மான்ஸ்டரும் இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப வீக்கானவங்க, இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகும்போதுதான் ஹீரோ வந்துட்டு அவனுடைய கிளேசியர் ஃபார்மேஷன் மூலியமா அந்த 4 பேரையுமே ஒரு ஐஸ்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டான். உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு கிறிஸ்டல் கீழே வந்து விழ அந்த மான்ஸ்டரும் அதை எடுத்து பாக்குது. அப்போதான் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. யூசாங் வந்துட்டு நீலாம் நல்ல சாவே சாக மாட்ட அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஹீரோ வந்து சொல்லியிருப்பான்ல இதுல நீ தான் மெயின் ரோலை பிளே பண்ண போறேன்னு. அதுக்கான அர்த்தம் அவன் கிட்ட இருக்க அந்த 1 lakh காயின் மொத்தத்தையுமே புடிங்கிடுறான். அதை வச்சு ஸ்டோர்ல இருந்து ஒரு ஐட்டத்தை வாங்குறான். உங்க எல்லாரையுமே இறையா வச்சுதான் அந்த மான்ஸ்டரை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஐட்டத்தை காட்டுறான். இந்த ஐட்டத்தை தான் அந்த மான்ஸ்டர் இப்ப கையில வச்சிருக்கு. சடனா அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வர ஆக்டிவேஷன் கிளேசியர் ஃபார்மேஷன் சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுது. இதன் மூலியமா நம்ம ஹீரோ அங்க இருந்த ஜோம்பிஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிடுறான். இருந்தாலுமே அந்த குயின் பிளாக் டெத்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஐஸ் உள்ள இருந்து வெளியில வந்துட்டு அங்க இருந்த தெரச கிட்ட போயிட்டு என்னுடைய வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக சடனா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பாக்குது. ஹீரோ வந்துட்டு அவங்கிட்ட இருக்க அந்த ஸ்வாலோ பிரீத்திங்கும் ஸ்வாட் டீமன் கிங் ஸ்டெப்பையும் பயன்படுத்தி வேகமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்கு, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். இத பார்த்த அந்த குயினும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு போக இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரை கண்டினியூவா பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல சந்திக்கலாம்.